तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சந்திர கிரகணம். சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய மூணும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியினுடைய நிழல் சந்திரன் மீது விழுவதால் சந்திரன் முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ மறைக்கப்படும் நிகழ்விற்கு சந்திர கிரகணம் என்று பெயர். சந்திர கிரகணம் அதனால் அதிர்ஷ்ட பலன் பெறும் ராசிகள் அதை பற்றி பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபம், கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் அதை பற்றி பார்க்கும் பொழுது செயல்திறனும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதம். உங்கள் நட்சத்திரநாதனான சூரியன் மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால அரசு வழி முயற்சிகள் வெற்றியாகும். இழுபறியாக இருந்த வழக்கு சாதகமாக, எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடையும். தடைப்பட்டு இருந்த வேலை நடக்கும். புதிய முயற்சி சாதகமாகும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். பணியில் முன்னேற்றம் ஏற்படும். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு சேரும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும். வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கு எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கிறவங்க அறிமுகமும் ஆதரவும் உண்டாகும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். அந்நியரால் லாபம் கூடும். வியாபாரத்தில் இருந்த தடை விலகும். இதுவரையில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். திருமண வயதினருக்கு வரன் வரும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவங்களின் நல்ல தகவல் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் அக்கறை கூடும். தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். சந்திராஷ்டமம் மார்ச் 21, 22 அதிர்ஷ்டமான நாள். மார்ச் 15, 19, 24, 28, ஏப்ரல் 1, 6, 10. பரிகாரம் சூரியனை வழிபட்டோம்னா வெற்றி உண்டாகும். அடுத்தது ரோஹிணியை பற்றி பார்க்க போகிறோம். எதிலும் அமைதியை கையாண்டு வெற்றி அடைந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் செல்வாக்கை உயர்த்துவார். பூர்வீக சொத்துகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு கொண்டு வருவார். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தவங்களின் நல்ல தகவல் கிடைக்கும். உயர்கல்விக்காக திட்டமிட்டு படித்து வரும் மாணவர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். தம்பதிக்குள் ஒற்றுமை உண்டாகும். பெரியோரின் ஆதரவு கிடைக்கும். கூட்டு தொழிலில் உண்டான நெருக்கடி விலகும். நினைத்த இடத்தை வாங்கும் நிலை உண்டாகும். கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீங்க. மாதத்தின் பிற்பகுதியில் புதன் சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். வங்கியில் கேட்ட பணம் கைக்கு வரும். தொழில் முன்னேற்றம் அடையும். அரசு வழி வேலை சாதகமாகும். ஷேர் மார்க்கெட்டு லாபம் தரும். உறவுகள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த வேலையில் இருக்கிறவங்க நியாயம், நேர்மை என்ற வரையறுக்குள் இருக்கிறது நல்லது. தேவையற்ற சங்கடம் உண்டாகும். பணியில் தவறு செய்கிறவங்களுக்கு இந்த காலம் சோதனைகள் உண்டாகும். சந்திராஷ்டமம் மார்ச் 22, 23. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 15, 20, 24, 29, ஏப்ரல் 2, 6, 11. பரிகாரம் கைலாசநாதரை வழிபட்டோம்னா நன்மைகள் அதிகரிக்கும். அடுத்தது மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம் அதை பற்றி பார்க்கும் பொழுது சிந்தனையில் தெளிவும் கொண்ட உங்களுக்கு
இந்த மாதம் நினைத்ததை நடத்தி கொள்ளும் மாதம்தான். உங்கள் நட்சத்திரநாதன் ஏப்ரல் 7 வரை 2ஆம் இடத்தில் கவனமாக இருக்கணும். உங்கள் வேலையில் எதிர்ப்பு பிரச்சனை என உருவாகும். உடல்நிலையிலும் ஒரு நேரம் இருக்கிறது போல் மறுநேரம் இல்லாமல் கூட போகும். மாதத்தின் பிற்பகுதியில் சகாயஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால நிலைமை சீராகும். யோகக்காரன் ராகு, ஆத்மகாரகன் சூரியனால் எடுத்த வேலைகளை முடிக்கக்கூடிய நிலை உண்டாகும். தடைப்பட்ட வேலை நடக்கும். உழைப்புக்கேற்ற வருமானம் வரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து வரும் குரு பகவான் உங்களை உயர்த்துவார், செல்வாக்கை அதிகரிப்பார். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து விடுபடக்கூடிய சூழலை உருவாக்குவார். தொழிலில் இருந்த தடை விலகி முன்னேற்றம் அடையும். புதிய முயற்சி சாதகமாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய சொத்து சேர்க்கை இருக்கும். கூட்டு தொழிலில் லாபம் அடையும். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். குழந்தைகளால் பெருமை உண்டாகும். மாணவர்களுக்கு உயர்கல்விக்குரிய வாய்ப்பு இப்போதே அமையும். தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். மார்ச் 30ஆம் தேதி முதல் புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால போராட்டமான நிலை மாறும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். நினைச்ச வேலை நடந்தேறும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். வேலைக்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். கேட்ட இடத்திலிருந்து பணம் கிடைக்கும். சிறு வியாபாரிகள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். தாயாரின் உடல்நிலையில் சிறு சங்கடம் தோன்றும். சந்திராசிரமம் மார்ச் 23, 24. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 15, 18, 27, ஏப்ரல் 6, 9. பரிகாரம் முருகனை வழிபட்டோம்னா நினச்சது நிறைவேறுமுங்க.